திருச்சிற்றம்பலம். மாணிக்கவாசகப் பெருமான் அருளிச் செய்த தமிழ் மாமறை திருவாசகத்திலே 39வது பதிகம் திருப்புலம்பல். இத்திருப்புலம்பல் பதிகத்தை பாடியும் அதன் பொருளக்கத்தையும் நாம் இங்கே சிந்திக்கலாம். திருச்சிற்றம்பலம். மாணிக்கவாசகர் திருப்பெருந்துறையில் சிவபெருமானால் ஆட்கொள்ளப்பட்ட பிறகு இறைவனின் சொல்படி திருப்பெருந்துறையில் சில காலம் இருந்துவிட்டு ஆவுடையார் கோயில் திருப்பணி எல்லாம் முடித்து பல தலங்களுக்கு சென்று பின்பு திருவாரூர் வந்தடைகிறார். அங்கு பாடி அருளி செய்த பதிகமே இத்திருப்புலம்பல் பதிகம் ஆகும். புலம்பல் என்பது மனதில் இருக்கும் கஷ்டங்களை வெளியே கூறி அழுவதாகும். இங்கே மாணிக்கவாசகரும் தன் மனதில் உள்ள கஷ்டங்களை வெளியே கூறி பாடி அழுது புலம்புகிறார். இந்த புலம்பல் சாதாரண மக்களாகிய நாம் நம் கஷ்டங்களை கூறி புலம்புவது போல் அல்ல. நமக்கு கார் வேண்டும், நமக்கு பங்களா வேண்டும், நம் மகளுக்கு திருமணமாக வேண்டும், என் மகன் படித்து பட்டதாரியாக வேண்டும், அந்த மாதிரி எல்லாம் போட்டு அழுது இறைவனிடம் சமர்ப்பித்து புலம்போது எல்லாம் புலம்பல் அல்ல. ஆனால் இந்த நம் கஷ்டங்களைப் போல இது புலம்போது அல்ல. ஆனால் திருப்பெருந்துறையில் இறைவன் குருந்த மரத்தடியின் கீழ் அமர்ந்து மாணிக்கவாசகருக்கு திருவடி தீட்சை தந்து அருளி சிவஞான போதத்தை போதித்து அருளியதால் கிடைத்த சிவஞான மகிழ்ச்சி, ஈசன் தன்னை பிரிந்து கைலாயம் சென்று விட்டதால் ஏற்பட்ட பிரிவை தாங்கிக் கொள்ள முடியாமல் தனது கஷ்டத்தை வெளியே கூறி பாடி அழுது புலம்பியதே திருப்புலம்பல் பதிகம் ஆகும். புரியுதா? நம்மளுடைய கஷ்டம் புலம்பல் வேறு, மாணிக்கவாசகருடைய புலம்பல் வேறு. இந்த புலம்பல் ஒவ்வொருக்கும் எப்போது ஏற்படும் என்றால், ஒருவருக்கு சிவானந்த முதிர்வு ஏற்படும் போதுதான் இந்த புலம்பல் ஏற்படும். மூலாதாரத்திலிருந்து நின்று தொழுது கொண்டு சுடுமணி நாழி வழியாக உடலை எழுப்பி எழுந்து ஆடியும் பாடியும் தோத்திரம் சொல்லியும் உருகியும் அழுதும் அரற்றுவதே சிவஞான முதிர்வு ஆகும். சுருங்கச் சொல்ல வேண்டுமானால் இறைவன் பால் கொண்ட அன்பு, பேரன்பு அதிகமாகி 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 அழுது அரற்றுவதே புலம்பல் ஆகும். இந்த திருப்புலம்பல் பதிகத்தில் 3 பாடல்களே உள்ளன. ஒரு பாடலுக்கு ஒவ்வொரு தலம் என 3 தலங்கள் இப்பாடலில் குறிப்பிடப்பட்டாலும் முதல் தலமாக திருவாரூரில் மாணிக்கவாசகர் இந்த புலம்பலை பாடித் தொடங்குவதால் இந்த புலம்பல் திருப்புலம்பல் ஆயிற்று. சரி, முதல் பாடலைக்கு செல்லலாம். ஒவ்வொரு பாடலையும் பாடி அதனுடைய பொருள் விளக்கத்தை நாம் இங்கே சிந்திக்கலாம். திருச்சிற்றம்பலம். திருப்புலம்பல் முதல் பாடல். பூங்கமலத்தயனொடுமால் அறியாத நெறியானே, பூங்கமலத்தயனொடுமால் அறியாத நெறியானே, கொங்கலசை குவி முளையால் கூறாவின் நீராடி, கொங்கலசை குவி முளையால் கூறாவின் நீராடி, உங்கையல் சுத்திருவாரோர் உடையானே அடியேனின், உங்கையல் சுத்திருவாரோர் உடையானே அடியேனின், உங்கழல்கள் அவையல்லாது எவையாதும் புகழேனே, உங்கழல்கள் அவையல்லாது எவையாதும் புகழேனே. இறைவனை அடைய நாம் எல்லோரும் அனைவருமே இறைவனை அடைய, இறைவனை காண சரியை, கிரியை, யோகம், ஞானம் என்ன 4 நிலைகள் உள்ளன. இறைவனை அடைய முழுமையாய் காண பிரம்மாவும் திருமாலும் அடிமுடி தேடி யார் பெரியவர் என்ற போட்டிக்கு தயாராகி பிரம்மா அன்னப்பறவையாக மாறி மேலே பறந்து 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 ஈசனின் திருமுடி காணச் சென்றார். திருமாலோ பன்றி உருவெடுத்து பூமியை தோண்டி 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 ஈசனின் திருவடியை காணச் சென்றார். கண்டார்களா? இல்லையே, காண முடியவில்லையே. இதைத்தான் பூங்கமலத் அயனொடுமால் அறியாத நெறியானே என பாடுகிறார் மாணிக்கவாசகப் பெருமான். ஈசன் தமது 5 தொழில்களை ஒவ்வொருவருக்கும் அதிகார பகிர்வு செய்து கொடுத்துள்ளார். அவற்றில் முதல் 2 தொழில்களான படைப்பு தொழிலும் காத்தல் தொழிலும் செய்யக்கூடியவர்கள் முறையே பிரம்மாவும் திருமாலும் ஆவர். இவர்கள் தேவாதி தேவர்கள், தேவர்களுக்கெல்லாமே தலைமை பொறுப்பாகவும் சிவபெருமானுக்கு அடுத்த உடனடிக்கு உள்ளவர்களும் ஆவர். இவ்வளவு பெரிய பதவியும் அதிகாரமும் பெற்ற இவர்களாலேயே சிவபெருமானின் முடியையும் அடியையும் தேடி
கண்டறியாதவர்களாய் உள்ளனர். இவர்களுக்கே இந்நிலை என்றால் நம் போன்ற சாதாரண மக்களாய் அது எவ்வாறு சாத்தியப்படும்? அது சிவபெருமானின் கருணையினால் மட்டுமே சாத்தியமாகும். சரி, அப்படி சிவபெருமானின் கருணையை நாம் பெற வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும்? அவர் புகழை பாட வேண்டும், அவர் நாமம் ஜபிக்க வேண்டும். இதைத்தான் நம் மாணிக்கவாசக பெருமானம் செய்கிறார். எப்படி புகழ்கிறார்? கொங்கலசை குவி முலையாள் கூறா வெண்ணீராடி. கோங்கு மலர்களைப் போன்ற குவிந்த தனங்களை உடைய உமையமையை ஒரு பாகமாக கொண்ட சிவபெருமானே என புகழ்கிறார். இது எப்படி புகழ்ச்சியாகும் என்றால், என தெய்வங்கள் அனைவரும் தத்தம் மனைவிமார்களை அருகிலேயே அமர வாய்ப்பு நல்கியுள்ளனர். ஆனால் சிவபெருமானோ அதற்கு மேல் ஒரு படியாக தன் உடலிலேயே சரிபாதியாக உமையம்பைக்கு இடம் கொடுத்து அர்த்தநாரீஸ்வரராக திகழ்கிறார். இதன் மூலம் ஆண் பெண் என்ற பேதம் இல்லை, சிவமும் சக்தியும் ஒன்றே என்ற தத்துவத்தை உலகுக்கு உணர்த்தியுள்ளார். இதுவே சிவபெருமானை புகழத்தக்க பெரும் புகழ்ச்சியாகும். அடுத்ததாக சிவபெருமான் விரும்பி ஏற்கும் ஒரு அபிஷேக பொருளை ஒன்றினை இங்கே குறிப்பிட்டு பாடுகிறார் மாணிக்கவாசக பெருமான். சிவபெருமான் பசுவின் பஞ்சகவியத்தை எவ்வளவு விரும்பி அபிஷேகமாக ஏற்கிறாரோ அதைவிட மிகச் சிறப்பாக ஏற்பது திருவெண்ணீர் ஆகும். தன் உடல் முழுவதும் சாம்பலை பூசிக்கொள்ளும் சிவபெருமான் அதனை தன் விருப்பமான அபிஷேகப் பொருளாக ஏற்றுக்கொள்கிறார். உலகில் உள்ள உண்மையான மெய்ப்பொருள் எது என்றால் அது இந்த சாம்பலான திருநீர் மட்டும்தான். சிவப்பொருளாக விளங்கும் ஈசன் திருநீற்றை தன் மெய்ப்பொருளாக அபிஷேகப் பொருளாக ஏற்றுக்கொள்கிறார். இப்படிப்பட்ட பெருமைக்குரிய கடவுள் நம் சிவபெருமான் தான் என போற்றி புகழ்கிறார் மாணிக்கவாசக பெருமான். திருநீற்றை அபிஷேகப் பொருளாக ஏற்றுக்கொண்டவுடனே அந்த அபிஷேகம் நடக்கும் மூலவர் ஞாபகம் வந்துவிடுகிறது. அதனால்தான் திருமூலத்தான தலம் என அனைவராலும் புகழப்படும் திருவாரூர் தலம் சிந்தைக்கு வந்து அந்த தலத்தினை பற்றி குறிப்பிடுகிறார். ஓங்க எல்சர் திருவாரூர் உடையானே அடியேனின் என வானளாவிய ஓங்கிய மதில்கள் சூழ்ந்த கட்டிடங்கள் நிறைந்த திருவாரூர் தலத்தினை முலட்டான தலமாக கொண்ட ஈசனே என்று புகழ்ந்து பாடுகிறார். இவ்வளவு பெருமைகளையும் புகழையும் கொண்ட ஈசனை தவிர நான் வேறு யாரை பற்றி புகழப்போகிறேன் என்று ஒரு வினாவாக இந்த பாடலை முடிக்கிறார். பூங்கழல்கள் அவையல்லாது எவையாதும் புகழேனே. பூங்கழல்கள் என்றால் தாமரை மலர் பாதங்கள் என்பதாகும். எவ்வளவோ மலர்கள் இருக்கும் போது ஏன் தாமரை மலர்கள் கழலுக்கு ஒப்பிடுகிறார்? பூவினி கருங்கலம் பொங்கு தாமரை அல்லவா? நாம் மாசில் வினையும் மாலைமதியும் இதிலே இந்த தாமரையின் சிறப்பை நாம் பார்த்தோம். அதன் பூவினி கருங்கலம் பொங்கு தாமரை. அதனால்தான் தாமரை மலை போன்ற பாதங்கள் என்று குறிப்பிடுகிறார். ஏன் ஈசனின் பாதங்களை மட்டும் குறிப்பிடுகிறார்? இங்கு நாம் கவனிக்க வேண்டியது என்னவென்றால், ஈசனை புகழ வேண்டும் என்று குறிப்பிடாமல் ஈசனின் பூங்கழலை புகழ்வேன் என்று குறிப்பிடுகிறார். நமக்கு முக்தி தரும் வீடு பேறு அளிப்பது ஈசனின் இந்த திருவடிகள் தான். எனவே நாம் சரணடைய வேண்டியது இந்த ஈசனின் திருவடிகளைத்தான். பொதுவாக நாம் பெரியவர்களிடம் ஆசீர்வாதம் வாங்கும் போது என்ன செய்வோம்? அவர்களின் கால்களில் விழுந்து வணங்குவோம் அல்லவா? ஆகவே நமக்கு அருளினையும் மோட்சத்தினையும் தருவது ஈசனின் திருவடிகளே தாம். மற்ற பற்றனகின்றி நின் திருப்பாதமே மனம் பாவித்தேன் என பாடுவார் சுந்தர பெருமான். எனவே புகழத்தக்கது எது என மாணிக்கவாசகர் இந்த பாடலின் மூலம் ஈசனின் திருவடிகளை புகழ வேண்டும், வேறு எதையும் புகழேனே என்று முடிக்கிறார். திருச்சிற்றம்பலம். பாடல் 2. சடையானே தழலாடி தயங்கு மூவிலை சோல. சடையானே தழலாடி தயங்கு மூவிலை சோல. படையானி பரஞ்சோதி பசுபதி மழவெள்ளை. படையானி பரஞ்சோதி பசுபதி மழவெள்ளை. விடையானே விரி பொழில் சூ பெருந்துரையாய் அடியேன் நான். விடையானே விரி பொழில் சூ பெருந்துரையாய் அடியேன் நான். உடையானே உனையல்லாது உறுதுணை மற்றறியேனே. உடையானே உனையல்லாது உறுதுணை மற்றறியேனே. முதல் பாடலில் சிவபெருமானே உன்னையன்றி வேறு யாரையும் புகழமாட்டேன் என கூறிய மாணிக்கவாசகர் இதோ இந்த பாடலில் சிவபெருமானை விதம் விதமாக புகழ்கிறார்.
சிவபெருமானின் பூங்கழல்கள் என்பது நமக்கு முக்தி என்ற வீடு பெற்றை தருகிறது. ஆகவே அந்த முக்தி நிலையை தரும் சிவபெருமான் எப்படி இருக்கிறார்? பற்றுகளை துறந்தவராக இருக்கிறார். அதனாலேயே மாணிக்கவாசகர் சடையானே என இந்த 2ஆம் பாடலை ஆரம்பிக்கிறார். அது என்ன சடையானே? நம் பெண்கள் எல்லாம் தலைமுடியை மிக நீளமாக வளர்த்து கொண்டு அழகாக எண்ணெய் தடவி விதவிதமாக பின்னலிட்டு முடித்து இருக்கிறார்கள் அல்லவா? ஆனால் நம் சிவபெருமான் பின்னல் பின்னியா இருக்கிறார்? இல்லை, அவர் பற்று அற்றவர் இல்லையா? ஆகவே அவரது முடியின் மீது எந்த பற்றும் இல்லை. அது நீண்டு வளர்ந்துள்ளது. மேலும் எண்ணெய் வைக்காததினால் அந்த முடி செம்பட்டை முடியாக கற்றையாக சடையாக பறந்து விரிந்து தொங்குகிறது. இந்த சடையை வெவ்வேறு விதமாக குறிப்பிடப்படுகிறது. நடராஜமூர்த்தியாக இருக்கும்போது இச்சடையை விரிசடை என்றும், கங்காதரமூர்த்தியாக இருக்கும்போது இச்சடையை தாழ்சடை என்றும், தட்சிணாமூர்த்தியாக இருக்கும்போது இச்சடையை பனிசடை என்றும் குறிப்பிடுகின்றனர். மேலும் விரிசடை, பனிசடை, படசடை, பொன்சடை என எல்லாம் புகழ்ந்து தேவார பாடல்கள் பாடப்பட்டிருக்கின்றன. இப்படிப்பட்ட பற்றற்றவர் மேல் நாமெல்லாம் பற்று வைக்க வேண்டும். ஆனால் நாம் என்ன செய்கிறோம்? உலகப் பற்றுகளிலே ஆழ்ந்து விடுகிறோம். அதனால் நமக்கு சற்று ஓய்வு கொடுக்க ஊழிக்காலத்தின் போது எல்லா உயிர்களுமே தம்முள் ஒடுக்கி நிறுத்தி கொண்டு கைகளின் தழல் கொண்டு தழல் ஆடி அமைதியை கொடுக்கிறார் சிவபெருமான். உயிர்களின் அறியாமையை போக்குகிறார். இதனால்தான் சடையானே தழலாடி என்கிறார் மாணிக்கவாசகர். அப்போது உயிர்களின் மேல் உள்ள தீய சக்திகளையும் கெட்ட அதிர்வுகளையும் விளக்க அழிக்க ஈசன் தன் கையில் 3 வில்லைகளை உடைய கூரிய சோளத்தை ஏந்திருக்கிறார். ஆனால் செய்யாத பணியை சோளம் செய்கிறது. ஆகவே அவரை மூவிலை சோளப்படையானே எனப்படுகிறார் மாணிக்கவாசக பெருமான். சரி, அடுத்து பரஞ்சோதி பசுபதி மழவெள்ளை. எனதான் இறைவனுக்கு உருவம் இல்லை என்றாலும் நமக்கு ஒரு உருவப் பொருளாக நாம் வணங்குவதற்கு ஏற்றவாறு ஒரு ஜோதி பிழம்பா திகழ்கிறார் நம் ஈசன். ஜோதிகளுக்கெல்லாம் ஒரு தலைமையான ஒரு ஜோதியாக விட்டிருக்கிறார். அதனால் அவரை பரஞ்சோதி என அனைவரும் விழிப்பர். பரம் என்றால் மேலானது என்று பொருள். ஜோதிகளுக்கு மட்டுமல்ல, உயிர்கள் அனைத்திற்குமே தலைமையானவர் ஈசன். ஆகவே ஈசனை பரஞ்சோதி என்கிறார் மாணிக்கவாசகர். சைவ சித்தாந்தத்தின்படி உயிர்களை பசு என்று அழைக்கிறோம். அறியாமை என்ற இருளினால் கட்டு உண்டு கிடப்பதினால் இந்த உயிர் பசு என்று அழைக்கப்படுகிறது. ஆகவே இந்த பசுகளுக்கெல்லாம் அதிபதியாக அவரை பசுபதி என மாணிக்கவாசக பெருமான் அடுத்த வார்த்தை கூறுகிறார். அடுத்து ஒவ்வொரு தெய்வத்திற்குமே தத்துவத்தின் அடிப்படையில் வாகனங்கள் அமைந்துள்ளன. அந்த அடிப்படையில் நம் சிவபெருமான் இடபத்தை விடையை, அதாவது காளை மாட்டை தனது வாகனமாகவும் கொடியாகவும் ஏற்றுக்கொண்டுள்ளார். தர்மதேவதை தாம் எப்போதும் நிலை பெற்று இருக்க வேண்டி ஈசனை வேண்டி கேட்டபோது அந்த தேவதையின் உருவமான காளையை தனது வாகனமாக ஏற்றுக்கொண்டுள்ளார் நம் ஈசன். தர்மத்தின் சின்னமான இடப வாகனம் நமக்கு எளிமையையும் நேர்மையும் கற்றுத்தருகிறது. இந்த வாகனத்தை கொண்டது நம் ஈசன் சிவபெருமானே. நமது ஈசனை பல்வேறு விதமாக பெருமக்கள் விளம்பி புகழ்கின்றனர். விடையானே, விலங்கு விடையானே, இயங்கு விடையான், விடைநாளும் உடையான், ஏரமர் கடவுள் என்றெல்லாம் ஈசனை புகழ்கின்றனர். இந்த வகையில் இங்கு மாணிக்கவாசக பெருமான் மழவெள்ளை என, அதாவது மழவெள்ளை உடையானே, மழவெள்ளை விடையானே என்று பாடுகிறார். மழவெள்ளை என்றால் இளமையான வெள்ளைக்காலை என்பது பொருள். இவ்வளவு பெருமையை கொண்ட ஈசன் சிவபெருமான் தனக்கு எளிமையாக குருவாக நேரடியாக வந்து அருள் புரிந்ததை குறித்து மனநிறைவுடன் நினைத்து பார்க்கிறார் மாணிக்கவாசக பெருமான். அதனால்தான் அவருக்கு விடையானே விரிபொழில் சொற் பெருந்துரையாய் அடியேன் நான் என திருப்பெருந்துரை ஞாபகம் வந்து பாடுகிறார் மாணிக்கவாசக பெருமான். அதை இயற்கை வளமிக்க பொழில்கள் சூழ்ந்தது என்பதைத்தான் விரிபொழில் சொல் பெருந்துரையாய் என பாடுகிறார். அங்கு ஈசன் செய்த உபதேசம் திருவடி தீட்சை மாணிக்கவாசகரை எப்படி மாற்றியது என்றால், உலகமே கரைந்து போய் உற்றார் உறவினர்கள் மறைந்து போய் அனைத்து உயிர்களும் பொருள்களும் சிவமாகவே தெரிந்த நிலையில் மாணிக்கவாசகரை மாற்றியது.
ஆகவே மாணிக்கவாசகருக்கு ஈசன் அனைத்து உயிர்களாகவும் பொருள்களாகவும் தனக்கு ஒற்ற துணையாகவும் தெரிவது ஈசன் ஒருவரே. ஆகவேதான் உனையலாது உறுதுணை மற்ற அறியேனே என பாடி இந்த 2ஆம் பாடலை முடிக்கிறார் மாணிக்கவாசக பெருமான். 3. உற்றாரையான் வேண்டேன் ஊர் வேண்டேன் பேர் வேண்டேன், உற்றாரையான் வேண்டேன் ஊர் வேண்டேன் பேர் வேண்டேன், கற்றாரையான் வேண்டேன் கற்பனவும் இனியமையும், கற்றாரையான் வேண்டேன் கற்பனவும் இனியமையும், குற்றால தமந்துரையும் கூத்தாவுன் குறை கழற்கே, குற்றால தமந்துரையும் கூத்தாவுன் குறை கழற்கே, கற்றாவின் மனம் போல கசிந்துருக வேண்டுவனே, கற்றாவின் மனம் போல கசிந்துருக வேண்டுவனே. உற்றாரை யான் வேண்டேன். வினைகளை போக்கிக் கொள்வதற்காக அம்மா அப்பா உறவினர்கள் என இறைவன் நமக்கு உறவுகளை கொடுத்து இருந்தாலும் அவர்கள் என்றுமே இறுதியில் துணையாக வரப்போவதில்லை. இதுதான் நிதர்சனமான உண்மை. இந்த பிறவி இருக்கும் வரைதான் இந்த உறவு. இறப்புக்கு முன் துணையாக இருக்கும், இறப்புக்கு பின்பும் சரி, நாம் எடுக்கும் அடுத்த பிறவிக்கும் சரி இந்த உறவுகள் உறுதுணையாக இருக்காது. அப்படி என்றால் நமக்கு எப்போதும் உறுதுணையாக இருப்பது யார்? நமக்கு உற்ற துணையாக இருப்பவர் சிவபெருமான் ஒருவரே. இதைத்தான் திருநாவுக்கரசர் பெருமானும் திரு அங்கமாலை பதிகத்தில் உற்றாரார் உளரோ உற்றாரார் உளரோ உயிர் கொண்டு போம்பொழுது குற்றாலத்துறை கூத்தனல்லால் நமக்கு உற்றாரார் உளரோ என்று திருநாவுக்கரசர் பாடியிருப்பார். அதே போல இங்கே மாணிக்கவாசகரும் குற்றால தமந்துரையும் கூத்தா உன் குறைக்கழற்கே என பாடுகிறார். என்ன ஒரு ஒற்றுமை பாருங்கள். அடுத்ததாக ஊர் வேண்டேன் என பாடுகிறார் மாணிக்கவாசகர். துறவிகள் கூட யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்ற அமைப்பில் ஒரே ஊரில் தங்காமல் பல ஊர்களில் சுற்றித் திரிந்து கொண்டு இருந்தாலும் தனது சொந்த ஊர் எது என்றால் அதன் மீது ஒரு ஈர்ப்பு வரும் என்பது ஒரு இயற்கையாகும். சொக்கமே என்றாலும் அது நம்மூரைப் போல வருமா என்ற எளிமையான திரைப்பட பாடல் மூலம் நாம் இதை அனுபவித்திருக்கிறோம். ஆனால் இப்படிப்பட்ட ஊர் மீதும் தமக்கு பற்று வேண்டாம் என்று உதறி தள்ளுகிறார் மாணிக்கவாசக பெருமான். கூடவே நாமும் இந்த ஊர் மீது பற்றினை விட வேண்டும் என்று நமக்கும் அறிவுரை கூறுகிறார் மாணிக்கவாசக பெருமான். சரி, அடுத்து பேர் வேண்டேன். பேருக்கும் புகழுக்கும் ஆசைப்படாத ஒரு ஜீவன் உலகில் உள்ளதா? இல்லை. ஆனால் அப்படி பேர் புகழுக்கு ஆசைப்பட்டால் அது இந்த பிறவிக்கு மட்டுமே கிட்டும். பேரின்பம் என்ற முக்தி நிலையானது அது நமக்கு கிட்டவே கிட்டாது. ஆகவேதான் இந்த புகழ் தரும் பேரும் தமக்கு வேண்டாம் என்று கூறுகிறார் மாணிக்கவாசக பெருமான். இறைவனே தமக்கு கிடைத்து தீட்சை தந்து அருளிவிட்டதால் இந்த சாதாரண உற்றாரை யான் வேண்டேன் ஊர் வேண்டேன் பேர் வேண்டேன் என கூறுகிறார் மாணிக்கவாசக பெருமான். அடுத்து கற்றாரை யான் வேண்டேன். பெரிய பெரிய கல்வியில் சிறந்த பெருமக்கள், அதாவது டாக்டர், இன்ஜினியர்ஸ், அட்வொகேட்ஸ், பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ் போன்ற இவர்களெல்லாம் கல்வியில் சிறந்து விளங்கினாலும் இவர்களில் இறைவனின் சிந்தை அற்றவரை இங்கு குறிப்பிட்டு இப்படியுள்ள கற்றாரையும் யான் வேண்டேன் என்கிறார் மாணிக்கவாசக பெருமான். இறைவனை நோக்கிய பயணத்தில் இவர்களுடைய தொடர்பு எந்த வகையிலும் பயனுள்ளதாக அமையப்போவதில்லை, தடையாகவே இருக்கும் என்ற ரீதியில் கூறுகிறார் மாணிக்கவாசகர். சிவஞான கல்வியை கற்றவர்களை இங்கு மாணிக்கவாசகர் குறிப்பிடவில்லை. உலகில் கற்றவரை, இறை சிந்தனை அற்றவரை மட்டுமே குறிப்பிடுகிறார். சரி, அடுத்து கற்பனவும் இனி அமையும். சிவனை அடைவது எப்படி? ஞானம் என்றால் என்ன? உடலை விடுத்து உயிரை ஈசனை நோக்கி செலுத்துவது எப்படி போன்ற ஞான விஷயங்கள் அனைத்தையுமே மாணிக்கவாசகரையே கற்றாகிவிட்டது. ஆமாம், ஈசனே குருவாக வந்து எல்லாம் சொல்லிக் கொடுத்தாயிற்று. ஆகவே
இவர் இதற்கு மேலும் கற்பது இந்த உலகத்தில் ஏதும் இருக்கிறதா என்றால் இல்லை. ஆகவேதான் இப்படி பாடுகிறார். ஏனெனில் இறைவனே குருந்த மரத்தடியின் கீழ் குருவாக அமர்ந்து உடலில் உள்ள உயிர் சிவஞானம் பெற்று சிவஜோதியில் கலந்து இறைநிலையை அடைவது எப்படி என்பதை பூரணமாக கற்று தெரிந்துவிட்டார் மாணிக்கவாசகர். இதனால் இதற்கு மேல் வேறு எதையும் கற்க வேண்டாம் என்ற ரீதியில் இப்படி பாடுகிறார். உயிரின் இயக்கமே சிவபெருமானின் நடனம்தான். ஈசனின் பல்வேறு வகையான நடனத்துக்கு ஏற்ப சிவஞானத்துக்கு தன்னை பக்குவப்படுத்தி தன்னை ஈசனை அடைவதற்காக தயார்படுத்துவதற்காகவே இந்த நடனங்கள் அமைந்துள்ளன. ஆகவே பஞ்சசபை ஒன்றான சித்திரசபை என்னும் குற்றாலத்தை பற்றி இங்கே பாடுகிறார். பல வகை தாண்டவங்களில் ஒன்றான திரிபுர தாண்டவம் இந்த சபையில் நடைபெற்றது என்று திருப்பத்தூர் புராணம் கூறுகிறது. திருகோணமலைக்கு வந்து திருமாலும் பிரம்மாவும் மற்றும் தேவர்களும் தவம் செய்ய அவர்களுக்காகவே இறைவன் திருக்கூத்து தரிசனம் தந்தார் என புராணங்கள் கூறுகின்றன. அடுத்து குற்றாலத்து அமர்ந்துரையும் கூத்தா உன் குறைக்கழற்கே. இந்த பெருமை வாய்ந்த குற்றாலத்து தலத்தில் விரும்பி உரைகின்ற கூத்தன் என்று ஈசனை குறிப்பிடுகிறார். கழல் என்பது சிலம்பு போன்று இருக்கின்ற காலில் அணிகின்ற ஒரு அணிகலன். மேலும் இது ஈசனின் திருவடி பாதங்களையும் குறிக்கிறது. இந்த திருப்பாதங்களை சென்றடையவே ஈசனிடமே உனது திருப்பாதத்தில் அடியேன் சேர வேண்டும் என வேண்டுகிறார் மாணிக்கவாசக பெருமான். இப்படியே மனம் உருகி உருகி உருகியே புலம்பிக் கொண்டிருக்கிறார் மாணிக்கவாசக பெருமான். இருந்தாலும் இதற்கு மேலும் ஒரு உருக்கம் வேண்டும் என நினைக்கிறார் மாணிக்கவாசகர். ஏதோ நம்மிடம் இன்னும் ஒரு குறை இருக்கிறது போலும், அதனால்தான் இறைவன் திருப்பெருந்துறையில் தன்னை விட்டு நீங்கிவிட்டார் என்பதாலும் அதனால் இன்னும் மீண்டும் தரிசனம் தராமல் இருக்கிறார் என்ற எண்ணம் மாணிக்கவாசகருக்கு. ஆகவேதான் இன்னும் மிக அதிகமாக உருக்கம் இருந்தால்தான் இறைவன் மீண்டும் நேரில் வர வாய்ப்பு கிட்டும், சிவானந்தம் என்ற முக்தி நிலை கிட்டும். இதற்கு மேலான உருக்கத்தை தருமாறு இறைவனிடமே அந்த உருக்கத்தை வேண்டுகிறார் மாணிக்கவாசக பெருமான். எப்படிப்பட்ட உருக்கமாக இருக்க வேண்டும் என வேண்டுகிறார் என்றால், கன்றை ஈன்றெடுத்த பசு அந்த கன்றை காணாமல் எப்படி உருகுமோ அதுபோல தானும் ஈசனை பிரிந்து இருக்கும் இந்த நிலையில் உருக வேண்டும் என்று அந்த ஈசனிடமே வேண்டுகிறார் மாணிக்கவாசக பெருமான். அப்படி உருகினால்தான் ஈசன் தன்னை அவருடன் சேர்த்து கொள்வார். கசிந்துருக வேண்டுவனே என பாடி புலம்பி 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 திருப்புலம்பலை முடிக்கிறார் மாணிக்கவாசக பெருமான். இந்த திருப்புலம்பல் பதிகம் நமக்கு எதை கற்றுக் கொடுக்கிறது? நமக்கு யாருமே துணை வேண்டாம், இறைவன் துணை மட்டுமே போதும் என்பதை கற்றுக் கொடுக்கிறது. இந்த காலகட்டத்திலே இல்லற வாழ்வில் ஈடுபட்டிருக்கும் நம்மால் இதை எப்படி கூற இயலும்? ஞான நிலைக்கு சென்று கொண்டிருக்கும் ஞானிகள் வேண்டுமானால் ஊர் வேண்டாம் பேர் வேண்டாம் என கூறலாம். ஆனால் இல்லறத்தில் உள்ள நாம் நமது அன்றாட கடமைகளை விட்டுவிட்டு எப்படி இருக்க முடியும் என்றால் அதற்கும் ஒரு வழியும் ஒரு உபாயமும் உள்ளது. அதாவது நாம் தாமரை இலை தண்ணீர் போல இருக்க வேண்டும். கடமைகளை ஒரு பக்கம் செய்து கொண்டே அதில் பட்டும் படாமலும் அந்த கடமைகளால் ஏற்படும் துன்பங்களையும் இன்பங்களை முழுமையாய் ஏற்காது நடுநிலையாய் நின்று அப்போதும் சிவகதியே சிவமே கதி சிவமே கதி என்ற நினைவோடு பேரன்போடு இருந்து வர நமக்கு ஈசன் அருள் நிச்சயம் கிட்டும். நாமும் மாணிக்கவாசகரின் திருப்புலம்பல் பதிகத்தை தினமும் பாடி ஈசன் அருளை அடைவோமாக. திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனை போற்றி, நாட்டவர்க்கும் இறைவா போற்றி.